தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் டி.ஆர். பாலுவின் தேர்தல் செலவுக்காக தனியார் நிறுவனம் 250 கோடி ரூபாய் வழங்கியிருப்பதாக பரபரப்பு புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய பேரழிவு எதிர்ப்பு இயக்கத்தின் அமைப்பு செயலாளரான திரு கே.ஆர். லெனின், திமுக வேட்பாளராக இல்லாமல் தனியார் நிறுவனத்தின் வேட்பாளராக டி.ஆர். பாலு போட்டியிடுவதாக குற்றம் சாட்டினார். இந்த மீத்தேன் வாயு திட்டத்திற்கு உதவிகரமாக டி.ஆர். பாலு அவர்கள் தொடர்ந்து இருக்கிறார் என்பதால் இந்த பகுதியிலே அவர் எம்பியாக வேண்டும். அவரை வைத்துக்கொண்டு இந்த பகுதியில் அந்த மீத்தேன் எடுக்கும் திட்டத்தையும் நிலக்கரி எடுக்கும் திட்டத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி அவர்களுக்கு பணம் கொடுத்து இந்த தேர்தலிலே அவர்களை நிற்க வைத்திருப்பதாக அறிகிறோம். அவர்களுக்கு 250 கோடி ரூபாய் கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்ப்பரேஷன் லிமிடெட் மூலமாக முதல் தவணையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது.